வணக்கம். இது தமிழ் வாசனை. நான் உங்கள் தோழி மதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெய்லரிங் கோச் பற்றி தான். எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து கற்றுக்கிட்டா தான் நாம் அந்த ஒரு விஷயத்தை முழுமையாக கற்றுக்க முடியும். நீங்கள் டெய்லரிங் கோச் போய் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதே போல் தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்க போகுது. இதுக்கு உங்களுக்கு வீட்டில் மிஷின் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். டெய்லரிங் கலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குறத விட ப்ராக்டிக்கலாக அதை பண்ணும்போது தான் உங்களால் அதை முழுமையாக கற்றுக்க முடியும். பிகினர்ஸ்க்கு என்னோடய வீடியோஸ் ரொம்பவே நல்லா யூஸ் ஆகும். எப்படி கற்றுக்கலான்றத கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க தெளிவாகவும் கற்றுக்கலாம். என்னோடய டெய்லரிங் கோச் வீடியோஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரியும் நல்ல தெளிவாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல நான் நம்பிக்கையாக இருக்கேன். எனக்கு தையல் மட்டும் தான் போட தெரியும், சும்மா துணி மட்டும் தான் தைக்க முடியும், எனக்கு மற்றபடி டெய்லரிங் பற்றி எனக்கு தெரியாது அப்படின்றவங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படுற லெவலுக்கு நல்ல முறையில் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்குவீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு விதவிதமாக ட்ரெஸ் தைச்சி போட்டு அழகு பார்க்கலாம். டிசைனர் சுடிதாரில் இருந்து டிசைனர் ப்ளவுஸ் வரைக்கும் நம்ம சூப்பராக தைக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் தைக்கும் போது நமக்கு என்னென்ன தேவைப்படும்னா எல்லாத்துக்குமே இது பேசிக்காகவே உங்களுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக மிஷின் இருக்கிறவங்க அதுக்கான ஊசி மிஷின் ஊசி ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் தையல் ஊசி, பாபின்ஸு, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. மெயினாக ஹூக்கு, பட்டன்ஸு, சிசரு, நல்ல சிசராக வாங்கிக்கோங்க. சிசர்ஸ், அப்புறம் இன்ச்சு டேப்பு, டிசி இல்லாட்டி சாக் பீஸு, டெய்லரிங் ஸ்கேல் வாங்கிக்கோங்க. அடுத்து கண்டிப்பாக தேவைப்படுறது உங்களுக்கு லாங் சைஸ் அன்ரூல்டு நோட்டு தேவைப்படும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஒரு சைடில் அதுக்கான பிக்சரும் அளவு முறையும் எப்படி தைக்கணும் முறையும் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து பார்த்து கிளியராகவும் தைச்சிக்கலாம். தையல் கலையை பொறுத்த வரைக்கும் படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்குமே தையல் கலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஆர்வம் இருக்கணும். நல்ல ஆர்வம் இருக்கிறவங்களால் மட்டும்தான் இதை முழுசாக கற்றுக்க முடியும். நான் உங்களுக்கு இப்போ ஒரு தையல் கலையை பற்றி எப்படி என்னென்ன தேவைப்படுதுன்னு மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னொன்று உங்களுக்கு துணி ரேஷன் ஸ்டோரில் கொடுக்குற கிளாத்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. புடவை வேட்டி கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ப்ராப்பராக நான் தைப்பேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக காட்டனில் உங்களுக்கு என்ன கலரில் தேவையோ 1 மீட்டர் துணி வாங்கி வச்சுக்கோங்க. அது எல்லாமே நம்ம தைக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் நான் டெய்லரிங் வீடியோ ஏதாவது தைக்கிறத பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடது கண்டிப்பாக தெளிவாகவும் புரிகிற மாதிரியும் இருக்கும். வாரம் 2-3 வீடியோஸ் நான் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட வீட்டில் இருக்கவங்க லேடிஸ்க்கும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி இந்த இதுவை நீங்கள் நல்லா ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்மளோட தமிழ் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லரிங் கோர்ஸ் கற்றுக்கிறவங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக அவங்களுக்கு வரும். நம்மளோட தமிழ் வாசனை சேனல்ஸ் வீடியோவை பார்த்த ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.